வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிபல சேனல். பிக் பாஸோட அபிஷியல் வந்து ப்ரோமோ வந்துட்டு அதை நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி என்ன ப்ரோ ப்ரோமோல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க பதிலா வந்தோடனே நீங்க என்ன பண்ணுவோம், கீரிபல சேனல் லைக் பண்ணிக்கணும், பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிக்கோங்க. அண்ட் லோகோ ரிவீல் வந்து நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சேதுபதியோட ரிவீல் வந்துச்சு. ஒரு நியூ லுக்கில் வந்து சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல. ஸோ இந்த டைம் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு. சேதுபதி என்னெல்லாம் பண்ண போறாரு, என்ன மாதிரிலாம் பேச போறாரு, இந்த வரையும் ஆமா அப்படிதானே இந்த மாதிரி சொல்ல போறா அப்படின்னு தெரியல. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈகரா நானும் வெயிட் பண்றேன். ஸோ இந்த ப்ரோமோல ஒன்றும் கிடையாது, வெறும் 10 to 15 செகண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிஜியும் அப்படியே அந்த சேர்ல அப்படி ரொட்டேட் ஆகி அப்படி பாக்குறது, அதுக்கப்புறம் அந்த லோகோ வந்து கலர் அழகா வந்து இதாயிட்டு ஒரு கான்ட்ராக்டா ஒரு சேச்சுரேஷன்லாம் ஏற்றி ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கல்லுல ஒரு மாதிரி நல்லாவே இல்லைன்னு சொல்லலாம். டிராஃபி அதோட மோசமா செஞ்சிருந்தானுங்க. பட் இந்த டைம் பார்க்கும்போது அப்பா ஓகேப்பா பர்ஃபெக்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்க்கும்போது விஷுவலா நல்லா இருக்கு. இந்த ஆரம்பமும் கொஞ்சம் பிரைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புவோம். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, நெக்ஸ்ட் ப்ரோமோ என்ன வரும், நெக்ஸ்ட் ப்ரோமோல இதுக்கும் ப்ரோ என்ன பொறுத்தவரை நெக்ஸ்ட் வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட், ஓகேவா, இது நடக்கும் போது. அதுக்கப்புறம் வந்து டைலாக், அதுக்கப்புறம் 30 days 30 days டு கோ, இந்த மாதிரியான சின்ன சின்ன ப்ரோமோ வரும். அதுக்கப்புறம் ஓவராலா ஒரு ப்ரோமோ, இந்த வீடு இப்படி இருக்கு, வீட்டுக்குள்ள எல்லாம் இறக்கி விட போறோம், என்னென்ன பண்ண போறாங்க, இவங்க சண்டை போடுவாங்க, இவன் இப்படி பண்ணுவான், அவன் அப்படி பண்ணுவான் அப்படின்னு சேதுபதியை வச்சு ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ப்ரொமோக்களாக வரும். இதுக்கு இடையில வந்து பல யூடியூப் சேனல்ல இவங்க போறாங்க, இந்த 20 பேர் போறாங்க, அந்த 40 பேர் போறாங்க, அவர் வராரு, கமலஹாசன் உள்ள கண்டஸ்டண்டா போறாரு, இந்த மாதிரியான கிரிஞ்சான யாரும் எதிர்பார்க்காத வீடியோவும் வரும். அதை நம்புற ஒரு குரூப் இருக்காங்க. ஓகே, இந்த எப்படி இருக்க போன்னு தெரியல. நானும் மல்டிபிள் மீடியாஸில் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும். இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாக்கு எடுத்தேன், இப்போ யூடியூப்க்கு எடுக்கிறேன், ட்விட்டருக்கு ஏற்ற மாதிரி வேறு எடுக்கணும். இப்படி பல வேலைகள் வந்து பிக் பாஸ்ன்னு ஆரம்பிச்சுட்டு அப்படி இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. ஏன்னா நைட் டயத்தில் ஷூட் பண்ணுறேன்னா நிறையா கொஞ்சம் வளரிட்டு இருப்பேன். கொஞ்சம் போக போக வந்து கம்பேக் கொடுத்துருவேன். ஸோ அதனால டோன்ட் வரி. கீரிபல சேனல்லேருந்து யாரெல்லாம் ஹிடன் ஸ்பேஸில் இருந்தீங்களோ சீக்கிரம் வந்துடுங்க. ஸோ நீங்கள் வர நேரம் வந்தாச்சு. ஒன்லி வந்து 28 days ஐ திங்க் நினைக்கிறேன், 29 days 30 days இருக்கு. ஏன்னா அக்டோபர் 5 தானே அண்ணே வளர பார்த்தீங்களா. ஸோ அதனால வந்து மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை முதல் வந்து வெறும் 34 நாள் இருக்கு. அதனால வந்து விரல் விட்டு எண்ணிட்டு இருங்க, சர்ன்னு ஓடிடும். திருவிழா ஸ்டார்ட்டு, அதனால கோலாகலமா இருக்கும். ட்விட்டர்ல வந்து அன்எக்ஸ்பெக்டான கமெண்ட்ஸ் பார்த்தேன் நான். ப்ரோமோ கீழே வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ 3 மாதம் தாறுமாறாக இருக்குங்களா, அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் சீசன் 8 உள்ளவங்க என்னென்ன பேச போறாங்க, ப்ரோமோல அவங்க எதுவும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரொம்பலாம் எடுத்துட்டு போக விரும்பலை. அடுத்த வீடியோவில் லைவ் கூடிய சீக்கிரம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் கீரிபல சேனல். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அந்த தமிழ் வீடியோ பொறுத்து உங்களுக்கு டாடா பை, see you again.